குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. 1948ஆம் வருஷம் வெளியான இத்தாலிய படம் தாங்க பைசைக்கிள் தீவ்ஸ். ரொம்ப ஒரு எளிமையான, இயல்பான, யதார்த்தமான படங்க. கணவருக்கு வந்து வேலை இல்லை, சைக்கிள் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் உருவாது. அவருக்கு போய் வேலை தேடுற இடத்துல அந்த மாதிரி சொல்கிறாங்க. மனைவி வந்து வீட்டில் உள்ள சில பொருட்களை அடமானம் வச்சு அவருக்கு சைக்கிள் வாங்கி தர்றாங்க. சினிமா வால்போஸ் ஓட்டுற வேலை தாங்க அது. முதல் நாள் வேலைக்கு போகிற அன்றைக்கே என்ன ஆகுது, ஒரு வால்போஸ் ஓட்டும்போது யாரோ ஒரு மர்ம நபர் வந்து அவர் சைக்கிளை வந்து திருடிட்டு போகிறாங்க. ரொம்ப மனம் முடிஞ்சு போய் இருக்கிறாருங்க. மறுபடியும் சைக்கிள் வந்து அவருக்கு கையில் வந்தால் தான் வந்து வேலை நிச்சயன்ற ஒரு நிர்பந்தம் வருது. அந்த சைக்கிளை தேடி தன்னோட பையனோட சிறு பையனோட வந்து அவர் அலையிறாருங்க. எங்கே தேடினாலும் சைக்கிள் கிடைக்கல. ரொம்ப மனசு வந்து உடஞ்சி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல வந்து சைக்கிள் நிற்குது. அந்த சைக்கிளை பார்த்தோன்னே அவருக்கு வந்து அந்த சைக்கிளை திருடணுன்ற எண்ணம் வந்துடுதுங்க. உடனே போய் ஒரு சைக்கிளை திருடிட்டு சைக்கிள் எடுத்து வர்றாரு. எல்லோரும் பார்த்து அவரை திறத்துறாங்க. வண்டியை ஓட்டுறாரு, திறத்துறாங்க. கடைசியில் மாட்டிடுறாருங்க. எல்லோரும் போட்டு அவரை அடிக்கிறாங்க. அவருடைய பையன் வந்து இடையில விழுந்து எங்கள் அப்பாவை அடிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து மேலே விழுவார். அந்த காட்சியெலாம் மனசை உரிக்கிருங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா உலக சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு உணர்வுபூர்வமான படங்க. உலக மக்கள், அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பாடங்க. நம்ம இந்திய சினிமாவில் வந்து வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கின சத்யஜித் ரே அவர்கள் கூட வந்து இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தை பார்த்துட்டு தாங்க அவர் பதேர் பாஞ்சாலி படத்தை இயக்கியிருக்கிறாரு. பைசைக்கிள் தீவ்ஸ் வந்து 1949 வருஷம் வந்து ஆஸ்கார் அவார்டை விருது வாங்கிச்சுங்க. அகாடமி அவார்டும் அந்த படம் வாங்கியிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு படங்க. காலம் கடந்தும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த படத்தை வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் அது. இன்னமும் வந்து அந்த சினிமா வால்போஸ் ஓட்டுற கதாநாயகன் வந்து எனக்குள்ளே ஓடிட்டு தாங்க இருக்கிறாரு. சைக்கிளில் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு, வால்போஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா, மதுரை கிடையாது, எல்லா ஊர்லேயுமே தேட்டர்கள் நிறையா இருந்த காலங்களில் வந்து பசையை காட்சி வந்து வால்போஸ் ஓட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுங்க. நல்ல ரசனையான படங்களை பாருங்கள், நமக்கு வந்து ஒரு நல்ல ரசனை உருவாங்க. காலம் கடந்தும் பாருங்கள். 1948 எடுத்த படத்தை வந்து 2024 நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த படத்துடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்குங்க. கண்டிப்பாக படம் பாருங்கள். நல்ல படங்களை பாருங்கள். நல்ல ரசனை உங்களுக்குள்ளே உருவாகுங்க.